எளிய குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வாழ்க்கையில் உச்சத்தை தொட்ட மனிதர்களின் பயணம் வலிகளால் நிறைந்தது என்ற உண்மைக்கு மன்மோகன் சிங் மட்டும் விதிவிலக்கல்ல. 12 வயதில் தான் வசித்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் செல்ல இயலாத சூழலில் கூட அவர் கற்பதை கைவிடவில்லை. நாள்தோறும் பள்ளிக்கூடம் இருக்கும் திசை நோக்கி பல கிலோமீட்டர் நடந்தே சென்று கல்வியை தொடர்ந்தார். அதே நேரத்தில் அவரது கிராமத்தை மின் வசதி எட்டியிராத காலம் அது. படிப்பின் மீது தீரா பசி கொண்டிருந்த மன்மோகன் சிங் மங்கலான மண்ணெண்ணெய் விளக்கிலேயே தனது கல்வி பசிக்கு இறை தேடினார். 1957ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் முதுநிலை ஹானர்ஸ் பட்டத்தை மன்மோகன் சிங் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெற்ற அவர் 1962இல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பிரிவில் டிவில் பட்டம் பெற்றார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் புத்தக வெளியீட்டு மையமான கிளாரன்டன் பிரஸ் மன்மோகன் சிங் எழுதிய இந்தியாவின் ஏற்றுமதி போக்கு மற்றும் தன்னிறைவான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டது. பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர், வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சக செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்திருக்கிறார். அமிர்தசரஸில் ஆசிரியராக பணியாற்றி வந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங்கின் திறமையை கண்டு வியந்த புகழ்பெற்ற எழுத்தாளரான முல்க்ராஜ் ஆனந்த் அவரை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் அழைத்துச் சென்றார். அப்போது அரசியலுக்கு வருமாறு நேரு விடுத்த அழைப்பை தவிர்த்த மன்மோகன் சிங் தான் ஆற்றி வரும் ஆசிரிய பணிக்கு அறம் சேர்க்க விரும்புவதாக தெரிவித்தார். டிவில் பட்டம் பெற்றதை அடுத்து வர்த்தக மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் பிரிவில் 1966 முதல் 1969 வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரிபிஷ் தலைமையில் பணியாற்றி வந்தார். உலகின் திறமையான பொருளாதார நிபுணர்களின் கனவு அந்த பணி. அப்படியான சூழலில்தான் டெல்லி பொருளாதார பள்ளியின் விரிவுரையாளர் பணிக்கான அழைப்பு மன்மோகன் சிங்கிற்கு வந்தது. ஐக்கிய நாடுகள் அவையின் பணியிலிருந்து விலகி டெல்லி பொருளாதார பள்ளியில் சேர்ந்தார். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பொருளாதார பேராசிரியராக பணியாற்றிய மன்மோகன் சிங் கல்வி பணியை செய்து கொண்டே பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி குறித்து கற்றுக்கொள்வதில் தொடர்ச்சியாக ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பற்றிய ஆலோசனை குழு, IDBI போன்ற அமைப்புகளில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் அவரை வந்தடைந்தன. அடுத்து மத்திய நிதித்துறையின் ஆலோசகரானார் மன்மோகன் சிங். அதன் பிறகு அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், பொருளாதார நிபுணர்கள், நிதியியல் வல்லுநர்கள் மத்தியில் மன்மோகன் சிங் என்ற பெயர் ஈர்ப்பை பெற்றது. அதுதான் அவரை ரிசர்வ் வங்கியின் கவர்னர் என்ற அதி உயர் பதவியில் அமர வைத்தது. அதன் நீட்சியாக திட்ட கமிஷன் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் மன்மோகன் சிங். உண்மையில் எந்த ஒரு கட்சி சார்புடனும் மன்மோகன் சிங் இயங்கவில்லை. ஆனாலும் அவர் பணி ரீதியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்த போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியில் இருந்தது. இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்றவர்களே பிரதமர்களாக இருந்தார்கள். அவர்களில் ராஜீவ்காந்தி மட்டுமே மன்மோகன் சிங் மீது கூடுதல் கவனம் செலுத்தினார். திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்த அவரை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராக நியமித்துக் கொண்டார். பிரதமர் ராஜீவ்காந்தியின் வார்த்தைகள் வழியாக காங்கிரஸ் தலைவர்கள் பலருக்கும் மன்மோகன் சிங் மீது உயர் மதிப்பு உருவாகி இருந்தது. இந்த பின்னணியில்தான் ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சர்